சார் என்னை இந்த இடத்துல நிற்க வச்சதுக்கு காரணம் எங்கள் வீட்டோட வறுமை தான் சார். ஏன்னா என்னை விட என் வீட்டுக்கு வறுமைக்கு வயசு அதிகம். ஏன்னா எனக்கு 25ஆவது, எங்கள் வீட்டில் 30 வருஷமாக வறுமை இருக்குது சார். இதை வந்து நான் பார்த்து வளர்ந்ததுனால ஒரு பெரிய இடத்துக்கு போனோம் அப்படின்ற ஒரு தூண்டுதல் வந்து எனக்கு காலேஜில் இருந்தது. ஏன்னா எனக்கு அப்போ தான் வந்து அறிவுன்றது ஒன்று வளர்ந்து தான் நான் நினைக்கிறேன் சார். அதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த அகாடமிக்கு வாழ்த்துக்கள். அகாடமி 30% இருந்தாலும் எங்களோட டீம் ஒர்க்கு தான் சார். நாங்கள் வந்து எப்படி வாஸ்கோட காமாக்கு நன்னம்பிக்கை முனையோ எங்களுக்கு ஒரு நம்பிக்கை முனையாக இருந்தது ஸ்டடி ஹால் தான் சார். அந்த 2வது மாடியில் கடைசி 4 பெஞ்சில் 8 பேர் உட்காந்தா 8 பேர் கிளியர் சார். கடையோட எந்த சொந்தமும் இல்லாத என்னோட நண்பர்கள். ஏன்னா என்னை எல்லாரும் கைவிட்ட போதும் எனக்கே ஒரு டிமோட்டிவான காலத்துலேயும் வந்து உன்னால் முடியும் அப்படின்னு சொல்ல ஒரே ஆள் நண்பர்கள் மட்டும்தான் சார். நண்பர்கள் இல்லைனா இந்த இடம் சாத்தியமே இல்லை. அது ஊர்லேயே ஆகட்டும், காலேஜ்லேயே ஆகட்டும், ஸ்டடி ஹால்லே ஆகட்டும், நண்பர்கள் தான் சார். அப்பா அம்மா கூட அப்புறம் தான். ஏன்னா என்னை ஜெயிக்க வச்சது காரணம் நண்பர்கள் தான் சார். இது வந்து மேடைக்காகலாம் சொல்ல சார், ரியாலிட்டி. ஏன்னா எங்கள் அப்பா வந்து ஒரு நெசவாளியின் மகன். இன்றைக்கி வந்து நெசவாளியின் மகன் வந்து ஒரு மத்திய அரசாங்க வேலையில், ஏழ்மை குடும்பத்தில் பிறந்து மத்திய அரசாங்க வேலையில் ட்ராவல் ஆக போகிறேன்னா அதுக்கு காரணம் அப்பா அம்மா, நண்பர்கள், தம்பி. இது 3 தான் சார். யாரும் இல்லை, எல்லோரும் நல்லா படிங்க. ரயில்வேக்கு படிக்கிறதுக்கு அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு பெரிய ஆள் இல்லை. ஒரே ஒரு விஷயம், மேக்ஸ் ரீசனிங் தான் சார். பைபிள் ஆஃப் த ரயில்வே வந்து மேக்ஸ் ரீசனிங் ஏன் தெரியுதா? எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் வேணாலும் அடிக்கலாம் சார். இதை நான் எழுதி வச்சு சொல்லுவேன். ஏன்னா நான் மேக்ஸில் 0 வந்து, ஏன்னா நான் பிலோ ஆவரேஜ் சார். நான் பிலோ ஆவரேஜ் ஆகணும், அப்புறம் ஆவரேஜ் ஆகணும், சூப்பர் ஆவரேஜ் ஆகணும். 8 லட்சம் பேர் எழுதி 2000 பேர் யோசிச்சு பாருங்கள். 100%ல் 1% குறைவான ஆள் தான் வந்து பாஸ் ஆகுறாங்க. அப்போ அதுக்கு ஒரு காலங்கள் தேவைப்படும். எனக்கு வந்து 5.5 வருஷம் ஆச்சு சார். என்னை செய்யாத ஆளே கிடையாது அந்த 5.5 வருஷத்தில். உண்மை சார். எங்கேயுமே போக முடியாது. என்னை நான் ஐசோலேட் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி வந்து அந்த 5.5 வருஷத்தையும் என்னோட 5 செகண்ட் கண்ணீர் சார். ஜனவரி 20ஆம் தேதி விடியற் காலை 5 மணிக்கு என்னோட ரிசல்ட் வந்தது சார். அந்த 5 நிமிஷம் கண்ணீர் வந்து என்னோட 5 வருஷத்துக்கான ஒரு உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தது சார். உழைப்புக்கும் வெற்றிக்கும் கண்ணீர் தான் பதில் சொல்லும், தோல்விக்கும் கண்ணீர் தான் பதில் சொல்லும். ஆக வந்து கண்ணீரெல்லாம் ஏற்றுக்கோங்க. விடாமுயற்சின்றது ஒரே ஒரு வார்த்தையில் சொல்கிற விஷயம் கிடையாது. தோல்விக்கே தோல்வி கொடுக்குற விஷயம் தான் விடாமுயற்சி. அது நான் 5 வருஷத்தில் பெற்றேன். எக்ஸாம் வந்து பயத்தை கற்றுக் கொடுத்துச்சு. ஓகேங்களா? ஒரு விஷயம் எக்ஸாம் இல்லை சார், வாழ்க்கையில் தோக்கும் போதெல்லாம் நீங்கள் எந்த இடத்து கன்சிஸ்டன்ஸாக நிற்கணும் சார். கன்சிஸ்டன்ஸாக நிற்கும் போது வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். ஏன்னா ஆமையும் ஜெயிக்கும், முயலும் ஜெயிக்கும், முயலாமை ஜெயிக்காது. நாங்கள் ஆமையோட மோசமாக நான் ஜெயித்தேன். ஏன்னா அங்கேருந்து வரதுக்கு எனக்கு இங்கே 5 செகண்ட் ஆகலாம். ஆனால் அது வர்றதுக்கு நான் உழைப்பு போட்ட நாட்கள் வந்து 5 வருடங்கள் சார். எல்லோரும் நல்லா படிங்க. வறுமையை ஒரு தடையாக நினைக்காதீங்க. விடாமுயற்சி எல்லாம் வறுமையில் தான் பிறக்கும். ஏன்னா வறுமை தரும் தைரியம் வந்து யாராலையும் தர முடியாது. கஜினி முகமது ஃபேமஸ் எதுக்கு தெரியுங்களா? 17 முறை தோற்று 18வது முறை ஜெயிச்சார். அவரோட மிகப்பெரிய சாதனையாளர் நான். ஏன்னா என்னோட NTPC எக்ஸாம் வந்து 24வது எக்ஸாம் சார். 24வது எக்ஸாம் NTPC, 25வது எக்ஸாம் குரூப் டி, 2மே தட்டிட்டேன் சார். இப்போ வந்து சதன் ரயில்வேயில் ஒரு பர்சனல் டிபார்ட்மெண்ட்டில் வேலைக்காம தான் ஜாயின் பண்ண. 3 நாள் லீவ் கொடுத்துட்டு திங்காம வாங்கன்ட்டாங்க. இந்த ப்ரெஷர்ன்ற ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றதுக்கே நான் வந்து ஒரு வருஷம் ப்ரெஷராகி கற்றுக்கிட்டேன். அது என்னென்னா, ப்ரெஷருக்கு ஒரு பியூட்டி இருக்குது. என்ன தெரியுங்களா? நம்மளோட பிபி வந்து ஒரு 160 170க்கு ஆயிடுச்சுன்னா மூளை வந்து யோசிக்கிற திறமை வந்து இழந்துடும். மூளை வந்து தன்னை சேஃப் பண்ணி பார்த்துக்கும். புரியுதுங்களா? அதனால தான் வீட்டில் பிபி ஆகிட்டாங்கன்னா ஒரு மாதிரி ஐடியல் ஆகிட்டு மூச்சு பேச்சு இல்லாமல் இருப்பாங்க பாருங்கள். அது வந்து யோசிக்கிற திறமை இழந்துடும். இப்போ நம்ம ஒரு எக்ஸாமில் தொடர்ந்து ஒரு 4 சம்மு பார்க்குறோம். நம்மளுக்கு அந்த சம்மு வந்து ஆன்சர் தெரியல, போட்டு பார்க்குறோம். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த சம்முக்கு ஆன்சர் தெரிஞ்சாலும் அதுக்கு பயன் இல்லை. ஏன்னா பின்னாடி 10 கொஸ்டின் நம்மளுக்கு போயிடும். ஓகேங்களா? ஏன்னா அந்த ப்ரெஷர்னால 9வது வாய்ப்பாடு தெரியாமல் RPFல 0.3 ஓகேங்களா, ஒரு மார்க் ஒரு கொஸ்டின் தப்பு பண்ண அவசரத்தில் குத்தி விட்டேன். எனக்கு 0.25ல் ஓவராலில் போயிடுச்சு. இல்லைனா நான் 3 வருஷம் சர்வீஸில் இருந்திருப்பேன். RPFல ஓடுறது எவ்வளோ கஷ்டன்ட்டு RPF ட்ரை பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஏன்னா 10 பேர் ஓடணும், நான் தான் ஃபஸ்ட்டு வந்தேன். ராஜஸ்தான் பையன் செகண்ட் வந்தான். ஆனால் 9 பேர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாங்க. நான் ஒருத்த மட்டும் தான் ஃபெயிலு மெரிட்டில். ஓகேங்களா? அதனால் நம்ம எந்த அளவுக்கு எக்ஸாமில் வந்து கூலாக இருக்கணும்னு பார்த்துங்க. நீங்கள் ப்ரெஷர் ஆனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தான் லாஸ். ஓகேங்களா? ஏன்னா என்னோட 0.3 ஒரே ஒரு கொஸ்டின் தப்பாக போடுறதுனால நான் 3 வருஷம் பதில் சொல்ல வேண்டியது. ஏன்னா உலகத்தில் இருக்கிற மொத்த போயும் சொன்ன வீட்டில் இந்த மாதம் வந்துடும் எக்ஸாம், அடுத்த மாதம் வந்துடும்ட்டு 3 வருஷம் ஆகி இப்போ தான் நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ப்ரெஷர் ஆகாதீங்க. அந்த ப்ரெஷரை எல்லாம் க்ரியேட் பண்ணுறது தான் இந்த பயிற்சி. ஓகேங்களா? எக்ஸாம் டெஸ்ட் போடுங்க. ஓகேங்களா? மேக்ஸ் ரீசனிங் வந்து ஒரு பவுண்ட்ரி. ஓகேங்களா? மேக்ஸ் ரீசனிங் வந்து ஈஸியாக ஒரு பவுண்ட்ரி போட்டலாம். ஆனால் ஜிகேன்றது கடல் மாதிரி. நம்ம வீசுகிற இடத்துல மீன் மாட்டினா நீங்கள் நம்ம வின்னர், இல்லைனா கஷ்டம். அதனால் மேக்ஸ் ரீசனிங்லாம் ஃபுல் ஸ்ட்ராங் ஆகிடுங்க. ஓகேங்களா? ஜிகே எப்படி படிக்கணும்னா, டெஸ்ட் போடுவோம். ஒரு 20 கொஸ்டின் நம்மளுக்கு ஜிகே தெரியாமல் இருக்கும். அந்த 20 கொஸ்டினை அந்த 4 ஆப்ஷன் இல்லாமல் விக்கிபீடியாவில் தேட ஆரம்பிப்போம். ஒரு லேப்டாப் வச்சுட்டு நீங்கள் விக்கிபீடியா தேட ஆரம்பிச்சிங்கன்னா உலகமே உங்கள் கையில் வந்துடும். ஏன்னா விக்கிபீடியா தான் வந்து எனக்கு ஜிகேவை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ப்ரெஷர் ஆகாதீங்க. ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு தான் வந்து பயிற்சிகள். டெஸ்ட்டு போட்டு எல்லா விதத்திலும் நீங்கள் ப்ரெஷராக ஒரு டெஸ்ட் போடுங்க, ப்ரெஷர் இல்லாமல் டெஸ்ட் போடுங்க, தெரிஞ்சதை மட்டும் அட்டன் பண்ணி ஒரு டெஸ்ட் போடுங்க. எந்த ஃபார்முலா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதோ
நீங்கள் அதை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அந்த வழியில் நீங்கள் சஸ்டைன் பண்ணுங்கள். நான் வந்து ஃபஸ்ட்டு பென்னு பேப்பர் இல்லாமல் ஒரு 30 கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சா டக்குன்னு அதை முடிச்சிருவேன். அப்புறம் பென்னு பேப்பரோட ஒரு கொஸ்டின் போடுவேன். அப்புறம் கஸ்டமர் ஒரு கொஸ்டின்லாம் பின்னாடி ஹேண்டில் பண்ணுவேன். இந்த டெக்னிக் எனக்கு ஓகே ஆச்சு. ப்ரெஷர் ஆகாதீங்க. 160க்கு மேலே போச்சுன்னா மறந்துடும். அப்புறம் நீங்கள் என்னதான் யோசிச்சாலும் சயின்டிஃபிக்காக உங்களால் படித்த கொஸ்டின் உங்களால் திருப்பி ரீவைண்ட் பண்ணி எக்ஸாமில் போட முடியாது. அதனால் படிக்கும்போதே வந்து ஸ்ட்ராங்காக படிச்சிருங்க ஃபஸ்ட்லேயே.